மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 26. விநாசகாலே விபரீத புத்தி. மாலையில் அந்தி மயங்கும் நேரத்தில் கோட்டை வாயிலை கடந்து வெளியே சென்று கொண்டிருந்த கூட்டத்தோடு ஒரு காபாலிகன் கழுத்தில் மண்டையோட்டு மாலையை அணிந்து கொண்டு கையில் ஒரு மண்டை ஓட்டையும் ஏந்தியவாறு சென்று கொண்டிருந்தான். கூட்டத்திலிருந்து சிலர் அவனிடம் குறும்பு பண்ண தொடங்கினர். என்ன சாமியாரே, கையில் இருக்கும் மண்டையோட்டுக்கு சொந்தக்காரன் யாரோ என்றான் ஒருவன். உன்னை போல ஒரு முட்டாள்தான் என்றான் காபாலிகன். அதை கேட்டு பலர் சிரித்தார்கள். இன்னும் ஒருவன் கேட்டான், உன் மண்டையோட்டுக்கு எந்த முட்டாள் சொந்தக்காரன் ஆவானோ? ஏன், நீயே ஆகிக்கொள்ளேன். இப்போதே வேண்டுமானாலும் உனக்கு உரிமை ஓலை எழுதி தந்து விடுகிறேன் என்றான் காபாலிகன். சாமியாரே, தனியாக போகிறீரே, உம்முடைய காபாலிகை எங்கே? அவளை தேடித்தான் சாமியார் போகிறார் போல் இருக்கிறது என்றான் மற்றொருவன். அவளை எங்கே போய் தேடுவார்? இவருடைய பைரவர் தாண்டவமாடும் மயானத்திலா என்று கேட்டு ஒருவன் சிரித்தான். அவளும் மயானத்தில் மண்டை ஓடுகளை பொறுக்க போயிருக்கிறாளோ என்னவோ என்று ஒருவன் கூறியதும் கூட்டத்தில் இருந்தவர்கள் கொல்லென்று சிரித்தார்கள். நீங்களும் ஒரு நாள் சுடுகாட்டில் மண்டை ஓடுகளை இழக்க வேண்டியவர்கள்தான் என்றான் காபாலிகன். அப்போது நீர் வந்து பொறுக்கிக் கொள்ளும் என்று ஒருவன் கூறியதும் அனைவரும் சிரித்தனர். கோட்டையை விட்டு அகழி பாலத்தின் வழியே வெளியே வந்த காபாலிகன் அகழியின் ஓரமாகவே நடந்து சென்றான். சீனச்சேரியில் ஓரிரண்டு வீடுகளில் பிச்சை ஏற்றுக்கொண்டு டெங்லியின் வீட்டு வாசலில் போய் நின்றபோது லீனா மறுக்கொழுந்து செடிகளில் மண் பானைகளில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். காபாலிகனை கண்டதும் அவனுக்கு பிச்சை போடுவதற்காக அரிசியை எடுக்க வீட்டினுள்ளே அவள் சென்றபோது காபாலிகனும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். வீட்டுக்குள் காபாலிகன் வந்ததை கண்டு திகைத்த லீனா பயந்து போய் கூச்சலிட எத்தனித்த போது காபாலிகன் அவள் வாயை பொத்தி, லீனா, இறைந்து விடாதே, நான் தான் என்றான். குரலை அடையாளம் கண்டுகொண்ட லீனா வியப்பும் பரபரப்பும் ஒருங்கே அடைந்தவளாய் காபாலிகனின் தலையில் இருந்த லிங்க மகுடத்தை தட்டிவிட்டாள். இப்படி மாலையில் இவ்வளவு வெளிச்சம் இருக்கும் போது வந்திருக்கிறீர்களே, ஆபத்தில்லையா? இருட்டிய பிறகு வந்தால்தான் சந்தேகம் தோன்றும். எப்படி என் வேஷம்? அடையாளமே தெரியவில்லை அல்லவா? சீக்கிரம் குளியுங்கள். உடலெல்லாம் ஒரே சாம்பல். மண்டை ஓட்டை கழற்றுங்கள், பார்க்கவே பயமாக இருக்கிறது என்றாள் லீனா. அன்று இரவு பத்திரமாக அங்கு தங்கிவிட்டு மறுநாள் வெளியேறுவது என்று முடிவு செய்திருந்தான். எந்த சமயத்திலும் ஒற்றர்கள் அவனை தேடி அங்கும் வரலாம் என்பதால் தோட்டத்திலுள்ள குடிசையில் அவன் தங்குவது என்றும் மறுநாள் அவனையும் லீனாவையும் பத்திரமாக மாமல்லபுரம் அழைத்து சென்று சீனத்துக்கு கப்பல் ஏற்றி விடுவது என்றும் டெங்லி முடிவு செய்தார். ஆனால் உதயச்சந்திரன் அதற்கு சம்மதிக்கவில்லை. இனி அவனால் பல்லவ நாட்டில் வாழ முடியாது என்பது அவனுக்கு தெரியும். அவன் அகப்பட்டால் கழுவேற்றப்பட்டு விடுவான். அதற்காக கடல் கடந்து மொழி தெரியாத சீன நாட்டுக்கு செல்லவும் அவன் விரும்பவில்லை. பாண்டிய நாட்டுக்கோ அல்லது சோழ நாட்டுக்கோ போய்விட எண்ணினான். அவன் அவ்விதம் முடிவு செய்தாலும் லீனா ஏற்க தயாராக இருந்தாள். அவளிடம் நிறைய தங்கம் இருந்தது. அதை கொண்டு எந்த நாட்டிலும் சுகபோகமாக வாழ முடியும். முடிவாக இருவரும் பாண்டிய நாட்டுக்கு போய்விட தீர்மானித்தார்கள். பாண்டிய நாட்டில் கொர்க்கை கடற்கரையில் ஒரு சீன குடியிருப்பு இருந்தது. அங்கு போய் குடியேறுவது என்று முடிவு செய்தார்கள். மறுநாட்காலையில் உதயச்சந்திரனும் ஒரு சீன பெண்ணை போல வேடம் அணிந்து கொண்டு லீனாவுடன் புறப்படுவது என்றும் டெங்லி உடன் சென்று பாண்டிய நாட்டில் அவர்களை குடியமர்த்திவிட்டு திரும்புவது என்றும் முடிவாகியது. அன்று இரவு உணவுக்கு பின் உதயச்சந்திரனை தோட்டத்து குடிசைக்கு டெங்லி அழைத்து சென்றார். அவர் கையில் இருந்த சிறு விளக்கின் வெளிச்சத்தின் உதவியால் இருவரும் தோட்டத்தினுள் நடந்தனர். அப்போது அருகாமையில் ஒரு புதருக்கு அடியில் சலசலப்பு கேட்கவே உதயச்சந்திரன் திகைத்து நின்றான். ஒன்றுமில்லை, பயப்படாதே. இந்த தோட்டத்தில் வாழும் ராஜநாகம்தான், ஒன்றும் செய்யாது. லீனாவுடன் நன்கு பழகிவிட்டது. அதோ என்றவாறு விளக்கை உயர்த்தி பிடித்தார் டெங்லி. புதருக்கு அருகில் நாகம் ஊர்ந்து சென்றது விளக்கு வெளிச்சத்தில் தெரிந்தது. கொடிய நாகம் கூட அன்புக்கு கட்டுப்படுகிறது. இந்நாட்டு இளவரசன் நாகத்தை விட கொடியவனாக இருக்கிறான் என்று முணுமுணுத்தபடியே கோபத்தினால் பற்களை கடித்தான் உதயச்சந்திரன். இருவரும் குடிசையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். ஒரு மரத்திலிருந்து ஏதோ சலசலப்பு கேட்கவே உதயச்சந்திரன் திடுக்கிட்டு நின்றான். ஒன்றுமில்லை, காற்றில் கிளைகள் ஆடுகின்றன என்றார் டெங்லி. உதயச்சந்திரன் மரத்தை அண்ணாந்து பார்த்தான். ஆனால் இருளில் ஒன்றும் தெரியவில்லை. சற்று தூரம் சென்றதும் இன்னொரு மரத்திலிருந்தும் சலசலப்பு கேட்கவே, காற்றின் சலசலப்பாக இது தெரியவில்லையே, யாரோ மரத்தின் மீது ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவுவது போல் இருக்கிறதே என்றான். இரவு வேளையில் மரங்களில் அப்படித்தான் சத்தம் கேட்கும்.
இந்த விளக்கு வெளிச்சத்தைக் கண்டு காட்டு பூனையோ அல்லது குரங்கோ கிளை தாவியிருக்கும், வேறொன்றும் இல்லை என்றார் டென்லி. தோட்டத்தின் நடுவே இருந்த ஒரு குடிசைக்குள் உதயச்சந்திரன் சென்றதும் அது விருந்தினர்கள் தங்குவதற்கு எல்லா வசதிகளும் கொண்ட இடம் என்பதை புரிந்து கொண்டான். இது பாதுகாப்பான இடம், இங்கே யாரும் தேடி வரமாட்டார்கள். அடர்த்தியான மரங்களினூடே இருக்கும் இந்த குடிசை யார் கண்ணிலும் படாது. தனியாக இருப்பாயா அல்லது நானும் துணைக்கு இருக்கட்டுமா? எனக்கு பயமில்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்கள், பெண்கள் அங்கே தனியே இருப்பார்கள் என்றான் உதயச்சந்திரன். டென்லி கை விளக்கை அந்த குடிசையில் வைத்துவிட்டு வெளியேறினார். குடிசை கதவை சாத்திவிட்டு கயிற்று கட்டிலில் படுத்த உதயச்சந்திரனுக்கு உறக்கம் வரவில்லை. பாண்டிய நாட்டில் போய் குடியேறுவது பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். உதயச்சந்திரன் லீனாவை நினைத்து ரசித்தபடியே படுத்து கிடந்தான். குடிசைக்கு வெளியே ஏதோ தொப்பென்று விழுந்த ஒலி கேட்டது. எழுந்து சன்னல் வழியே எட்டி பார்த்தான். இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. உள் உணர்வு அவனை எச்சரித்தது. சற்று நேரம் ஓரமாக நின்றவாறே கூர்ந்து கவனித்தான். குடிசைக்கு வெளியே ஏதோ விவரமில்லாத ஒலிகள் கேட்டன. உதயச்சந்திரன் எச்சரிக்கையடைந்தான். குடிசையினுள்ளே எரிந்து கொண்டிருந்த விளக்கையும் அணைத்தான். வாசற்புறத்தில் 4-5 பேர் நிற்பது தெரிந்தது. மெல்ல நகர்ந்து அறையின் பின்புற சன்னல் வழியாக பார்த்தான். குடிசையின் பின்புறத்திலும் 4-5 பேர் நிற்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் இருட்டில் அனுமானிக்க முடியவில்லை. நட்சத்திரங்களின் ஒளியில் மிக மங்கலாக ஆட்களின் உருவங்கள் மட்டும் தெரிந்தன. தான் வசமாக அகப்பட்டு கொண்டதை உணர்ந்தான். ஒரு கணம் தன்னுடைய நிலையை எண்ணி பச்சாதாபமடைந்தான். இப்படி அகப்பட்டு கழுவேறி சாகவா தாய் நாட்டுக்கு புறப்பட்டு வந்தேன்? எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே. மெல்ல வாசற் கதவின் தாழை அகற்றினான். கதவை ஒட்டி நின்று கொண்டான். சற்று நேரத்தில் கதவு அசைந்தது தெரிந்தது. ஒருவனுடைய தலை உள்ளே எட்டி பார்த்தது. பிறகு அவன் மெல்ல உள்ளே காலடி வைத்தான். மறு கணம் உதயச்சந்திரனின் கை அவனுடைய கழுத்தில் ஓங்கி விழுந்தது. அடியை வாங்கியவன் தள்ளாடி குடிசைக்குள் விழுந்ததுமே உதயச்சந்திரன் குடிசையை விட்டு வெளியே பாய்ந்தான். அப்போது வெளியே நின்றவன் அவனுடைய தோளை பற்றினான். உதயச்சந்திரன் துள்ளி அவனை காலால் உதைத்தான். உதைப்பட்டவன் அலறியபடியே தூர போய் விழுந்தான். ஆனால் உதயச்சந்திரனுக்கு பின்னால் இருந்து பலர் பாய்ந்து வந்து அவனை அழுத்தி பிடித்து கொண்டனர். தப்ப முயற்சிக்காதே, இந்த இடத்திலேயே பிணமாகி விடுவாய் என்று கூறியவனின் வாள் உதயச்சந்திரனின் நெஞ்சை தொட்டு கொண்டிருந்தது. இனி தன்னால் தப்பிக்க இயலாது என்பதை அறிந்ததும் உதயச்சந்திரன் சலனமற்று நின்றான். இரண்யவர்மரின் மாளிகையில் காஞ்சி நகரின் பல வாரிய தலைவர்களும் மந்திரிகளும் கூடியிருந்தனர். முதன் மந்திரி எல்லோருக்கும் மிக ரகசியமாக அழைப்பு அனுப்பி இரண்யவர்மரின் மாளிகையில் கூட்டியிருந்தார். இரண்டாவது மந்திரி அச்சுதப்பட்டரை அழைக்கவில்லை. கூடியிருந்தவர்கள் எல்லோருடைய முகங்களிலும் ஆழ்ந்த கவலை படர்ந்திருந்தது. போர்க்களத்தில் சக்கரவர்த்தி இறந்துவிட்டார். இனி அரியணையில் முடிசூட வேண்டியவன் சித்திரமாயனே. அதை எண்ணித்தான் பலருடைய உள்ளங்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. இனி இளவரசுக்கு பட்டம் சூட்ட வேண்டியதை கவனிக்க வேண்டியதுதானே என்றார் முதன் மந்திரி. யாரும் பதில் கூறாமல் மௌனமாக இருந்தனர். இனி யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது என்றார் முதன் மந்திரி. காஞ்சி நகர் காவல் தலைவர் ஜெயவர்மர் ஏதோ கூற நினைத்து வெளியே சொல்ல முடியாமல் நெளிந்தார். அரசாங்க பண்டார தலைவர் ஸ்கந்தகுமாரர் மெல்ல சொன்னார், மகாராணிதாம் இப்போது அரியணையில் இருக்கிறாரே. இளவரசர் வயதில் சிறியவர். சில நாள் மகாராணியாரே ஆட்சி பொறுப்பில் இருந்தால் என்ன? எல்லாம் ஒன்றுதான் என்றார் ஜெயவர்மர் எரிச்சலுடன். சக்கரவர்த்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்றார் மூன்றாவது மந்திரி. பல்லவடி அரையரை படையுடன் காஞ்சிக்கு வரும்படி இளவரசர் உத்தரவு அனுப்பியிருக்கிறார். இன்னும் சில குறுநில மன்னர்களுக்கும் கோட்ட தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்றார் முதன் மந்திரி. எதற்காக இப்போது அழைப்பு? இளவரசர் என்ன திட்டம் போடுகிறார் என்பது தெரியவில்லை. சரி, இப்போது உடனடியாக நடக்க வேண்டியதை நாம் கவனிப்போம். மன்னரின் மரண செய்தியை மகாராணி இன்னும் நமக்கு தெரிவிக்கவில்லையே. நான்காவது மந்திரி விஷ்ணு சர்மர் கேட்டார். செய்தி மாலையே வந்துவிட்டது. இதற்குள் மந்திரி சபையை கூட்டியிருக்க வேண்டுமே. இரண்யவர்மர் முதன் மந்திரியிடம் கேட்டார். மகாராணி என்ன நினைத்து செய்தியை வெளியிட சுணங்குகிறாரோ என்றார் தரணி கொண்ட போசர். எப்படியும் மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டுமே. எவ்வளவு நாட்களுக்கு மறைக்க முடியும்? போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் படை இன்னும் சில தினங்களில் காஞ்சி நகரை வந்தடைந்துவிடும். வேண்டுமானால் செய்தியை அதுவரை மறைக்கலாம் என்றார் விஷ்ணு சர்மன். சற்று நேரம் யாரும் பேசவில்லை. ஒவ்வொருவர் மனதிலும் பல சிந்தனைகள் குழம்பிக் கொண்டிருந்தன.
மன்னரின் மரண செய்தி மக்களிடையே ஏதாவது மனமாற்றத்தை ஏற்படுத்துமோ என்று மகாராணி அஞ்சுகிறாரோ என்னவோ என்றார் சந்தகுமாரர். அப்படி என்ன மாற்றம்தான் ஏற்படுகிறது என்பது தெளிவாகிவிடட்டுமே என்றார் விஷ்ணு சர்மன். இப்போது இங்கேயே மந்திரி சபை கூடியிருக்கிறது. இரண்டாவது மந்திரி ஒருவர் தாமே இல்லை. மன்னரின் மரண செய்தியை மக்களிடையே அறிவிக்க நாம் உத்தரவு அனுப்புவோம் என்றார் முதன் மந்திரி. பிறகு ஜெயவர்மரை நோக்கி, இப்போது இருட்டுகிற சமயம் ஆகிவிட்டது. நன்றாக இருட்டி விடுவதற்குள் காஞ்சி நகர் முழுவதிலும் பறையறைந்து மன்னரின் மரண செய்தியை அறிவிக்கச் சொல்லுங்கள். மந்திரி சபையின் மணியையும் ஒலிக்கச் செய்யுங்கள். இரவில் உங்கள் காவல் படையினரை எச்சரிக்கையாக நகரை சுற்றி வர செய்யுங்கள். செய்தியை மக்கள் எப்படி ஏற்கிறார்கள் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றார். முதன் மந்திரியின் உத்தரவை மற்ற 3 மந்திரிகளும் ஆமோதித்தார்கள். மன்னரின் மரண செய்தியை ஓலையில் எழுதி தம்முடைய முத்திரையை இட்டு ஜெயவர்மரிடம் முதன் மந்திரி கொடுத்தார். சற்று நேரத்தில் எல்லோரும் விடைபெற்று சென்றனர். கடைசியில் முதன் மந்திரி இரண்யவர்மரிடம் விடைபெற்ற போது, மகாராணியும் இளவரசரும் மனதில் என்ன எண்ணுகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஏதோ நடைபெறப் போகிறது என்று என் உள்மனம் கூறுகிறது. எதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டியதுதான் என்றார். அப்படி என்னதான் நடந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? மக்கள் ஒருவேளை இளவரசர் அரியணையில் ஏறுவதை விரும்பவில்லை என்றால்? ஓ, அப்படியும் நடைபெறுமா என்ன? பாரம்பரியப்படி அரியணை ஏற வேண்டிய ஒரு இளவரசனை தடுத்து நிறுத்த மக்களால் முடியுமா? அப்படி எங்காவது நடந்ததாக கேள்வி கூட பட்டதில்லையே, வியப்புடன் கேட்டார் இரண்யவர்மர். கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் நடக்க முடியாது என்று அர்த்தமா? மக்கள் சக்தி அபரிமிதமானது. இதுவரை எந்த நாட்டிலும் மக்கள் தங்கள் சக்தியை உணர்ந்து செயல்பட்டதில்லை. இங்கு சில தினங்களாக மக்கள் ஆங்காங்கே திரண்டு தங்கள் சக்தியை காண்பித்திருக்கிறார்கள். அன்று வடமொழி கடிகையின் மாணவனுடைய பேச்சு மக்களின் சக்தியை விழிக்க வைத்து விட்டதே. இரண்டாவது மந்திரியின் மாளிகையை தாக்கும் துணிவு மக்களுக்கு வந்திருக்கிறதே, இது போதாதா கேட்டார் முதன் மந்திரி. என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லை. அரியணைக்கு எதிராக மக்கள் செயல்பட முடியும் என்று சிலர் சிந்திக்க தொடங்கிவிட்டால் புதுமைதான். இப்படி ஏதாவது நடைபெறலாம் என்று எதிர்பார்த்துத்தான் பல்லவடி அரையரை படையோடு வருமாறு இளவரசன் உத்தரவு அனுப்பியிருக்கிறானோ? இருக்கலாம். அதற்குள் மன்னரின் மரண செய்தி கேட்டு எப்படி சிந்திக்கிறார்கள் என்று கவனிக்கலாம். மக்களுக்கு செய்தி தெரிந்துவிட்டதை அறிந்து மகாராணியும் இளவரசரும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதையும் கவனிப்போம் என்று கூறிவிட்டு விடைபெற்ற தரணி கொண்ட போசர் அரண்மனையை நோக்கி நடந்தார். முதன் மந்திரி அரண்மனையை அடைந்த போது அவர் எதிர்பார்த்ததை போல மகாராணி இல்லை. அவள் சோகமே வடிவாக தலைவிரி கோலத்துடன் கண்ணீர் பெருக அவரை வரவேற்பாள் என்று எதிர்பார்த்து சென்றவர் ஏமாந்து போனார். அவர் சென்றபோது பிரேமவர்தினி படுக்கை அறையில் இருந்தாள். முதன் மந்திரி வந்திருக்கும் தகவல் தெரிந்ததும் அவள் வெளியே வந்தாள். சோகத்தை மிக சிரமப்பட்டு வரவழைத்து கொண்டு வந்தாள். அவளை கண்டதும் முதன் மந்திரி, மகாராணி அவர்களே, பேரிடி விழுந்துவிட்டதே, இந்நாடே அனாதையாகிவிட்டது தேவியாரே என்றார். பிரேமவர்தினி வியப்புடன், உங்களுக்கும் செய்தி தெரியுமா? எப்போது செய்தி வந்தது? யார் செய்தி கொண்டு வந்தார்கள் என்று கேட்டாள். அவளிடம் காணப்பட்ட பயத்தையும் பரபரப்பையும் முதன் மந்திரி கவனித்தார். சற்று முன்புதான் செய்தி வந்தது. தெரிந்த உடனே தங்களை காண விரைந்து வந்தேன். இது யாரும் எதிர்பாராத அதிர்ச்சி என்றார். என்ன செய்வது, கடவுள் சித்தம் அப்படி என்றாள் பிரேமவர்தினி. பிறகு, இனி நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டும். பல்லவ படை திரும்பியதும் சித்திரமாயனுக்கு மகுடம் சூட்டுவதற்கான ஏற்பாட்டை கவனிக்க வேண்டும். அரியாசனம் காலியாக இருக்கக்கூடாது என்றாள். மன்னரின் ஈமக்கிரியைகள் முடிந்த பிறகு 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டித்த பிறகுதான் மற்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும். மேலும் அரியாசனம் இப்போது காலியாகவும் இல்லை. இப்போது தாங்கள் தாம் அலங்கரிக்கிறீர்களே. எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம். உரிமை உள்ளவன் சித்திரமாயன். பல்லவப்படை வந்ததும் அவனை அரியணை ஏற்றிவிட வேண்டும். தாமதம் வேண்டாம் என்று மகாராணி கூறிவிட்டு வேறு பேச்சின்றி முதன் மந்திரிக்கு விடை கொடுத்து அனுப்பினாள். மகாராணி பட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டு தம்மை அனுப்பிவிட்டதை எண்ணி முதன் மந்திரி உள்ளூர குமைந்தார். தம்முடைய மாளிகைக்கு திரும்பிய பிறகு இரவு முழுவதும் உறங்காமல் மனம் உழன்று கொண்டிருந்தார். பல்லவ சாம்ராஜ்யம் அப்போது பல ஆபத்துக்களை எதிர்நோக்கி இருந்தது. தெற்கு எல்லையில் பாண்டிய மன்னரால் தொந்தரவு இருந்தது. வடக்கே சாளுக்கிய மன்னரான விக்ரமாதித்தன் பழைய பரம்பரை பகையை புதுப்பித்துக் கொள்ள சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருந்தான். இந்த சூழ்நிலையில் பல்லவ சக்கரவர்த்தி கங்க நாட்டு போர்க்களத்தில் உயிர் நீத்தது பேரதிர்ச்சியாக இருந்தது.
இவ்வளவு பிரச்சனைகள் பல்லவ சாம்ராஜ்யத்தை சூழ்ந்திருந்த போது சித்திரமாயன் தன் மக்களையே பகைத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை எண்ணி முதன் மந்திரி மனம் நொந்தார். பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக பதவியேற்க சித்திரமாயனுக்கு அருகதை கிடையாது என்பதை உணர்ந்து கொண்ட முதன் மந்திரி அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றிய சிந்தனையிலே இரவை கழித்தார். இதற்குள் காஞ்சி நகரில் மன்னரின் மரண செய்தியை ஜெயவர்மர் பரப்பியிருந்தார். காலையில் இந்த செய்தி மக்களிடையே என்ன மனப்பான்மையை உண்டு பண்ணும் என்பதை பற்றி சிந்தித்து பார்த்தார் முதன் மந்திரி. நாட்டு மக்களை பற்றி திட்டவட்டமான ஒரு முடிவுக்கும் அவரால் வர முடியவில்லை. மக்கள் ஒரு செம்மறியாட்டு கூட்டம். அதை திறம்பட மேய்க்க வேண்டுமே என்ற கவலைதான் மிகுந்திருந்தது. அதிகாலை நேரத்தில் கண் அயர்ந்தார். ஆனால் சற்று நேரத்தில் அவரை தேடி இரண்யவர்மர் வந்தார். அவர் வந்திருக்கிறார் என்று காவல் வீரன் தெரியப்படுத்தியதுமே முதன் மந்திரி புரிந்து கொண்டார், ஏதோ ஒரு கெட்ட செய்தி வந்திருக்கிறது என்று. நாட்டில் அராஜகம் ஆட்சி புரிய தொடங்கிவிட்டது. இரவோடு இரவாக காஞ்சி நகரில் பல தலைவர்களை சிறைபிடித்து போய்விட்டார்கள். ஜெயவர்மரையும் வடமொழி கடிகை தலைவரையும் கூட சிறையில் அடைத்து விட்டார்கள். உங்கள் மந்திரி மண்டலத்தை சேர்ந்த மந்திரி விஷ்ணு சர்மனையும் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்றார் இரண்யவர்மர். முதன் மந்திரி திகைப்பினால் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். விநாசகாலே விபரீத புத்தி என்று முனகியவாறே நீண்ட பெருமூச்சு விட்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.